நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைக்கு நாம் பார்த்த வேத பகுதியை தொடர்பு படுத்தி இன்றைக்கு பேழையை குறித்த காரியங்களை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு, கிரியையுள்ள விசுவாசம் பேழைக்குள் பிரவேசிக்க செய்யும். நேற்றைய தினத்தில் பார்த்தபடி பேழைக்குள்ளார பிரவேசிக்க நோவா கர்த்தருடைய கண்களில் நீதிமானாக காணப்பட்டாரு. இப்படியாக நீதிமானாக காணப்படுவதற்கு விசுவாசமே அடித்தளமா இருக்கு. அதை குறிப்பா எபிரேயர் 11 அதிகாரம் 7 மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுது. அங்க நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்னு சொல்லப்படும் போது இப்படி நீதிமானாக காணப்படுவது விசுவாசத்தின் மூலமாகங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். அப்படியான விசுவாசம் கிரியை உள்ளதாக இருந்தாதான் பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு 2 அதிகாரம் 26 நமக்கு தெளிவா சொல்லுது. இந்தபடியாக நம்முடைய விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்கணும். கிரியைனா செயல்ல இருக்கணும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒர்க்ஸ்ல காண்பிக்கணும். அப்படியாக கிரியையுள்ள விசுவாசத்தை பற்றி ஒரு ஊமைய யாக்கோபு 2 அதிகாரம் காண்பிக்குது இல்லையா? நம்மள ஒருத்தர் வஸ்திரம் இல்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது அவங்களிடத்துல போய் வாயளவில் மாத்திரம் நீங்கள் சமாதானத்தோட குளிர் காய்ந்து பசியாருங்கள்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்காது. அது வெறும் வாயளவில் சொல்லப்படுகிற வார்த்தைகளாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே நாம் ஏதாவது உதவி செய்யும் போது தான் அது செயல் வகைப்படுத்துகிற விதமாக இருக்கும். இப்படியாக வாயளவில் சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயமுமே ப்ராக்டிக்கலாக இருக்காது. அதே போல தான் விசுவாசமும் வாயளவில் சொல்லப்படுகிறதாக இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் கிரியைகளில் காண்பிக்கப்படணும், அதாவது செயல்ல பிரதிபலிக்கணும். அதற்கு உதாரணமாகவே அந்த பகுதியில் ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவர் பல வருடங்களுக்கு பிற்பாடு தேவன் தனக்கு ஆசீர்வதிச்ச பிள்ளைய பலிபீடத்தின் மேல வைக்கிறார் இல்லையா? அது கிரியையுள்ள விசுவாசத்தை குறிக்குது. எதனாலனா தேவன் நிச்சயமாக தீமையை செய்கிறவர் அல்லன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் ஈசாக்கு பலிப்பொருள் எங்கன்னு கேட்கும்போது அதை தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்றாரு. அப்படியாக ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளின்படியே ஈசாக்க பலிபீடத்துல கிடத்தின போது தேவன் தாமே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் இல்லையா? அதனால்தான் யாக்கோபு 2 அதிகாரம் 22 மற்றும் 23 விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அந்தபடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியைகள்னால விசுவாசத்தை காண்பித்ததுனாலேயே ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே போலதான் அங்க ராகாப் என்னும் வேசியும் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அவங்க தேவனை அறியாத புறஜாதியாராக இருந்தாலும் தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை பார்த்து அவரால் எதுவும் கொடுங்கிறத விசுவாசிச்சு அதனாலேயே வேவு பார்க்க வந்த இஸ்ரவேலர்களை பாதுகாத்து அனுப்புறாங்க. இப்படியாக அவங்க விசுவாசம் கிரியைகள்லையும் காணப்பட்டது. அதே போலதான் நோவாவை எடுத்துட்டோம்னா கர்த்தர் அவரிடத்துல காணாத ஒரு ஜலப்பிரளயத்தை பத்தி சொல்றாரு. இந்த உலகத்தின் மேல வரப்போகிற நியாய தீர்ப்பை பத்தி சொல்றாரு. இதை எல்லாமே நோவா பார்த்ததில்ல. அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்கிறதையும் அவர் உணர்ந்ததில்ல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தேவன் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தாரு. அவருடைய கட்டளைகள் எல்லாம் அப்படியே கை கொண்டாரு. இந்தபடியா செய்து முடித்தது அல்லாம அவர் நீதியை பிரசங்கிச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு பேதுரு எழுதின நிருபத்திலையும் நாம பார்க்கிறோம். தேவனை விசுவாசிச்சதுனாலதான் அவர் தன்னுடைய கிரியைகள்னால இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பினதுனால தானே அநேக ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாரு. அந்த பேழையையும் சொன்னபடி எல்லாம் வடிவமைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரு. இப்படியாக விசுவாசமானது கிரியைகள்னால காணப்படணும். அப்படியாக நோவாவிடத்துல காணப்பட்டதுனாலேயே அவர் பேழைக்குள்ளார பிரவேசிச்சிருக்காரு. அந்தபடியாக இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம், நம்முடைய கிரியைகள்ல அது வெளிப்படுதா? அதாவது நம்முடைய செயல்ல அது காணப்படுதா? பிராக்டிக்கலா அந்த விசுவாசத்தை நம்மளால பார்க்க முடியலன்னா நம்முடைய விசுவாசம் செத்ததா இருக்குதுங்கிறத நாம முதலாவது அறிந்து கொள்ளணும். நாம தேவனை விசுவாசிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அவரை நோக்கி பார்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அன்றைக்கு நோவா தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு பேழையை ஆயத்தம் பண்ணாரு. அந்த ஆயத்தம் பண்ண நாட்கள்ல நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து சொன்னதை விசுவாசிக்கிறோம். ஆனா அதற்கேற்றபடி நடந்து கொள்கிறோமா? கடைசி கால அடையாளங்கள் நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கு. இந்த சமயத்துல நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லைன்னா அவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு
அநேகருக்கு நீதியை பிரசங்கிச்சு அவர்களையும் நீதிக்கு உட்படுத்துகிறோமா? இந்தப்படியெல்லாம் செய்யும் போது தானே நம்முடைய விசுவாசம் கிரியையுள்ளதாக இருக்கும். அப்படி நம்ம இடத்துல இந்த கிரியைகள் எதுவும் வெளிப்படலைன்னா அதை எப்படி நாம விசுவாசம்னு சொல்ல முடியும்? கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது இல்லையா? அதுலயும் யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அந்தபடியாக பிசாசுகள் கூட தேவன் உண்டென்று விசுவாசிக்குது. ஆனா அது தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்து. அந்தபடியாக நாமும் தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கேற்ற கிரியைகளை செய்யாம நம்முடைய சுய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டோம்னா நம்முடைய விசுவாசம் எப்படி நீதியாக எண்ணப்படும்? நாம எப்படி பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியும்? அந்தபடியாக நம்முடைய விசுவாசம் கிரியையுள்ளதாக நாம பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு அடையாளமாக மனுஷகுமாரன் வருகையில சேர்த்துக்கொள்ள பண்ணுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து கிரியையுள்ள விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக காணப்பட்டு பேழைக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிரியுள்ள விசுவாசத்தின் மூலமாகவே நீதிமான்களாக காணப்பட்டு பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்களுடைய விசுவாசம் கிரியை இல்லாம போகும்போது அது செத்ததா இருக்குதுங்கிறத உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கிரியுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக அதை எங்கள் செயல்ல காண்பிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டோம் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட ஞானமுள்ள உணர்வுள்ள இதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.